Morning students. Today now we are discussing about reproduction in organism. இதுல பாத்தீங்க அப்படினா mode of reproduction. The last class பாத்தீங்க அப்படினா introduction பார்த்தோம். Today now we are discussing about mode of reproduction. சரி இந்த mode அப்படினாவே என்ன மீனிங்? மெத்தட்ஸ் அப்படினு சொல்லுவோம். மோட் அப்படினாவே என்ன மீனிங்? மெத்தட்ஸ். அதாவது மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அதாவது ஆர்கானிசம் எந்த முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது. ஓகே, தென் இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா ரெண்டு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. ஒன்னு ஏசெக்சுவல், இன்னொன்னு பாத்தீங்க அப்படினா செக்சுவல் அப்படினு சொல்லுவோம். ஒன்னு asexual reproduction, இன்னொன்னு என்னன்னு கேட்டா sexual reproduction. அப்ப யாரா கேக்குறாங்க what are the mode of reproduction in animals அப்படினா there are two type of reproduction present in all animals or organisms. The first one is called asexual, another one is called sexual. தமிழ்ல பாத்தீங்கன்னா பாலிலா, options of sex. ஏனாவே options of sex. ஓகே, இங்க sexual, presence of sex அப்படினு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டும். இப்ப ஆல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதாவது ஆல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எல்லா உயிரினங்கள்லயுமே, அதாவது ஆல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ல ஓகே சம் ஃபண்டமெண்டல் பேசிக் கேரக்டர்ஸ் ஆர் பிரசன்ட். சம் பேசிக் கேரக்டர். சார் சம் பேசிக் கேரக்டர் எது மாதிரியான கேரக்டர் சார்? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா ரிப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் என்ன மீனிங்? டிஎன்ஏ அப்படியே டூப்ளிகேட் ஆகும், பெருக்கமடையும். ஓகே, டிஎன்ஏ மல்டிப்ளிகேஷன் ஆகக்கூடிய ப்ராசஸ் நடக்கும். ரெண்டாவது சிந்தசிஸ், சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன். புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். அதே மாதிரி ஆர்என்ஏ, ரிபோநியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்ப ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகும். ஓகே, அப்ப ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகிறது, புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறது. அது மட்டும் இல்லாம செல் டிவிஷன், செல் டிவிஷன் தட் இஸ் மைட்டாட்டிக் அண்ட் மியாட்டிக் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் growth இருக்கும். அதே மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட், formation of gametes, that is a male and female gamete அப்படினு சொல்லுவோம். ஓகே, அல்லது formation of reproductive unit, அடிப்படை அலகு, இனப்பெருக்க அலகுன்னு சொல்லுவோம். அந்த இனப்பெருக்க அலகு தான் formation of gamete, that is a sperm and egg. இது எல்லாம் together ஆகி, but all the characters are coordinate or together, எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன உருவாகுனா fertilization. எல்லாமே சேர்ந்து உனக்கு எதை ஏற்படுத்துது அப்படின்னா fertilization. What is fertilization? தமிழ்ல பாத்தீங்கன்னா கருவுறுதல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப the fusion of male and female gamete is called zygote, in the process is called fertilization. அப்படி இல்லனா fertilization is a process, in this process fusion of male gamete with female egg is called fertilization அப்படின்னு சொல்லுவோம். Then finally to form new individual. சரி, இதுதான் பேசிக் கேரக்டர் ஃபார் ஆல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவலா இருந்தா உனக்கு அங்க என்ன இருக்காது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் கேமிட் ஃபார்மேஷன் இருக்காது, மத்தபடி எல்லாம் இருக்கும். செல் டிவிஷன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, தட் இஸ் ஒன்னு ஏ மைட்டாட்டிக் இருக்கலாம், மைட்டாட்டிக் இருக்கலாம். இங்க நம்ம சொல்லியிருக்கிறது செக்சுவல்ல வந்து பார்த்தா ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ் இருக்கும், ஃபெர்டிலைசேஷன்ஸ் அக்கர் ஆகும். இதை லீட்ஸ் பண்ணி டு ஃபார்மேஷன் ஆஃப் நியூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்ப the organism exhibit two type of reproduction, ஒன்னு asexual, இன்னொன்னு sexual. இதுல ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் 2 or 3 மார்க் or 1 மார்க் क्वेश्चंस தான் இருக்கும். What are the difference between asexual and sexual? ஓகே, அப்படி இல்ல அப்படினா asexual reproduction are effective, sexual reproduction are effective. ரெண்டாவது क्वेश्चन. மூணாவது क्वेश्चन 1 மார்க் கேக்குறாங்கன்னா asexual reproduction எங்க நடக்கும், sexual எங்க நடக்கும், இதுல வேரியேஷன் இருக்குமா இருக்காதா? பட் இது மாதிரி क्वेश्चंस. Okay, understand?
சரிங்க ஓகே. இப்போ what are the differentiate between asexual and sexual? அப்படியே டிஃபரன்ஷியேட் போடு. இந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னா asexual. இங்க என்ன சார் அப்படின்னு கேட்டா sexual. இப்படி பாயிண்ட் வைஸ் ரைட் பண்ணிக்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் asexual reproduction, that is absence of sexes அப்படின்னு சொல்ற. sexes இல்லனாவே அங்க ரெண்டு பேரண்ட் இன்வால்வ் ஆகல. செக்ஸ் நடக்கணும்னா ரெண்டு பேரண்ட் வேணும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, ரீப்ரொடக்ஷன் என்னன்னு கேட்டா சிங்கிள் பேரண்ட். அப்ப இந்த இடத்துல ரீப்ரொடக்ஷன் எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டா ஒன்லி சிங்கிள் பேரண்ட். இங்க செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்னது, டூ பேரண்ட் இன்வால்வ். ஒன்னு மேல், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, the asexual reproduction involve only one parent, sexual reproduction involve என்னன்னு கேட்டா two parent. ஒன்னு மேல் பேரண்ட், இன்னொன்னு கேட்டா ஃபீமேல் பேரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சார் இங்க asexualல without involvement of என்ன சார் அப்படின்னு கேட்டா gametes. அது என்ன இல்ல, without involvement of gamete formation. asexualல என்ன ஃபார்ம் ஆகலனா without involvement of gamete, that is a male gamete female gamete சொல்லுவோம் இல்லையா, அதாவது gamete formation இருக்காது. okay there is no male gamete formations, female gamete formation. இங்க அப்படியே ஆப்போசிட் gamete formation இருக்கும். gamete formation present. ஓகே இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு மேல் gamete, இன்னொன்னு ஃபீமேல் gamete. மேல் gamete sperm, ஃபீமேல் gamete பாத்தீங்க அப்படின்னா எக் உருவாகும். அண்டர்ஸ்டாண்டா? சரி ஓகே. இப்போ இதனுடைய ஆஃப்ஸ்பிரிங் எப்படி இருக்கு, இதனுடைய ஆஃப்ஸ்பிரிங் எப்படி இருக்கு? இப்போ இதனுடைய ஆஃப்ஸ்பிரிங் பாத்தீங்க அப்படின்னா ஜெனெட்டிக்கலி ஐடென்டிக்கல். ஆஃப்ஸ்பிரிங் பாத்தீங்க அப்படின்னா ஜெனெட்டிக்கலி ஐடென்டிக்கலா இருக்கும். இங்க ஆஃப்ஸ்பிரிங் பாத்தீங்க அப்படின்னா எப்படி சார் இருக்கும்? இங்க ஆஃப்ஸ்பிரிங் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா வேரியேஷன் இஸ் ஃபவுண்ட். இங்க ஆஃப்ஸ்பிரிங் பாத்தீங்க அப்படின்னா வேரியேஷன், வேறுபாடுகள் இருக்கும், மாறுபாடுகள் இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வேரியேஷன் டிஃபரன்ஸ் அமாங் தி இண்டிவிஜுவல். அப்ப செக்ஸுவல் மூலமா வரக்கூடிய உயிரினங்கள்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே இதுலயே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா யூனிபேரண்டல் இன்ஹெரிடன்ஸ். ஒன் மார்க் क्वेश्चन சார் இது, யூனிபேரண்டல் இன்ஹெரிடன்ஸ். அப்ப யூனிபேரண்டல் இன்ஹெரிடன்ஸ் பிரசன்ட் இன் வேர் அப்படின்னு கேட்டா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே இதனால மேக்ஸிமம் இங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஒரே லைன் தான், there is a genetic variation present. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா genetic variation ஆப்ஷன் தான் இருக்கும். genetically identical அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா, genetically identical ஒன்னு, இன்னொன்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, வேரியேஷன். ஓகே வேரியேஷன் கேன் பிரசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சார். எங்க சார் அப்படின்னு கேட்டா இதுல genetically variation present ஆ இருக்கு சார். இங்க genetically variation ஆப்ஷன் ஆ இருக்கும். இது ஒரு ஒன் மார்க் क्वेश्चन. சரி ஓகே. அப்ப asexual reproduction occur in எப்படி சார் அப்படின்னு கேட்டா ஒன்னு மைட்டாசிஸ் ஆர் மைட்டாசிஸ் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் occur in எங்கன்னு சொன்னா பாடி செல். இங்க sexual reproduction occur எப்படி சார்னா மியாசிஸ். இங்க எங்க சார் அப்படின்னா செக்ஸ் அல்லது reproductive cells அப்படின்னு சொல்லுவோம். அப்ப sexual reproduction occurring எங்க சொன்னா செக்ஸல், என்ன மெத்தட்னா மியாசிஸ். இங்க asexual reproduction occurring எங்கன்னு கேட்டா பாடி செல்ல, என்ன மெத்தட்னா மைட்டாசிஸ் அல்லது மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் அப்படின்னு கேட்டா the parent cells can divided into daughter cells அப்படின்னு சொல்லுவோம். இங்க மைட்டாசிஸ்ல உனக்கு என்ன ஆகுது, without cell division அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது ஒரு சைடு. அப்ப இந்த இடத்துல asexualக்கு பட்ட பேர் கொடுத்திருக்காங்க பாரு. asexual reproduction otherwise called என்ன சார் அப்படின்னு கேட்டா somatogenic or plastogenic. somatogenic அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் plastogenic. ஏன் சார் somatogenic அப்படிங்கறாங்க? பட் in this reproduction occur in somatic cell, but in this reproduction occur in plastocyst, plasto group of cells, plastulon சொல்லுவோம் இல்லையா. அப்ப plastogenic group of cells இருந்து உருவாகுது. அதனால தான் asexual சொல்லிருக்கு. இங்க sexual reproduction என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா it occur in higher animals.
ஓகே, எல்லா ஹையர் அனிமல்ஸ்லயும் இருக்குது. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஹையர் அனிமல்ஸ், எல்லா ஹையர் அனிமல்ஸ்லயும் இருக்கும். இப்ப அதே மாதிரி இங்க what are the example for asexual? இதுல 4 சொல்லலாம். ஒன்னு ஆர்கே பாக்டீரியா, ஆர்கே பாக்டீரியா, இது பாக்டீரியாவும் இருக்கு. நெக்ஸ்ட் புரோட்டிஸ்டா, அதே மாதிரி மல்டி செல்லார்ல லோயர் அனிமல், மல்டி செல்லார் லோயர் அனிமல். தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எதுக்கு சார்னா asexual reproduction. அதாவது எக்ஸாம்பிள் ஃபார் asexual reproduction ஃபர்ஸ்ட் ஆர்கே பாக்டீரியா, ரெண்டாவது வந்து பார்த்தா அப்படின்னா பாக்டீரியா காமனா சொல்லலாம், அப்படி இல்லைன்னா புரோட்டிஸ்டா. ஓகே, மூணாவது என்ன சார் அப்படின்னு கேட்டா மல்டி செல்லார் லோயர் ஆர்கானிசம். தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எதுக்கு அப்படின்னு கேட்டா asexual சொல்லுவோம். ஓகேவா சார்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, ஒரே லைன் தான். மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு asexual, இன்னொன்னு அதர்வைஸ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். பட் ஆல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ல சம் பேசிக் கேரக்டர் இருக்கு. அதுல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஒன்னு, சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன் ஒன்னு, அல்லது ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ ஒன்னு, 2 செல் டிவிஷன், growth, formation ஆஃப் ரீப்ரொடக்டிவ் யூனிட் ஆர் கேமிட், தென் ஃபெர்டிலைசேஷன். இதெல்லாம் கோஆர்டினேட் ஆகி ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், ஃபைனலா நியூ இண்டிவிஜுவல் உருவாகுது. தென் இந்த 2 மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் டிஃபரன்ஷியேட். ஏசெக்சுவல்ல ஒன்லி 1 பேரண்ட் இன்வால்வ், செக்சுவல்ல 2 பேரண்ட் இன்வால்வ் ஆகும். இங்க கேமிட் ஃபார்மேஷன் இருக்காது, கேமிட் ஃபார்மேஷன் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பிரிங் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலா இருக்கு, இங்க வேரியேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இங்க மைட்டாசிஸ், மைட்டாசிஸ் நடக்குதுன்னு சொல்லுவோம். இந்த மியாசிஸ் செல் டிவிஷன். இங்க எக்ஸாம்பிள் பட்ட பேர் என்னன்னு கேட்டா சொமட்டோஜெனிக் ஆர் பிளாஸ்டோஜெனிக் சொல்லுவாங்க. இங்க எக்ஸாம்பிள் ஆர்கே பாக்டீரியா, புரோட்டிஸ்டா, மல்டிசெல்லார் லோயர் அனிமல்ஸ். இங்க ஆல் ஹையர் அனிமல்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.